கண்ணாரே முத்துக்கு முத்தாயே சத்துக்கு சொத்தாயே அண்ணன் அண்ணன் பொருள் இன்னைக்கு ஒன்னாரே அன்பாளை இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாரே தாயாரும் அடிக்கவில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் அடிக்கவில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்டதில்லை ஒரு பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தார் அங்கே மேல வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தார் அங்கே மேல வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலும் வாழுகிறேன் அவனிடம் முத்துக்கு முத்தாரே சத்துக்கு சொத்தாரே அண்ணன் தம்பி பிறந்து முத்து ஒன்னாரே அன்பாளை இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாரே அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாரையும் தம்பி இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாரையும் தம்பி உள்ளம் அன்னை என வந்து உள்ளம் தெய்வமன்ன காவல் உள்ளம் அன்னை என வந்து உள்ளம் தெய்வமன்ன காவல் உள்ளம் சின்ன தும்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தும்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிந்ததில்லை. முத்துக்கு முத்தாயே சத்துக்கு சொத்தாயே அண்ணன் தம்பி பிறந்து வந்து முத்து ஒன்னாரே அன்பாளை இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாரே ராஜாக்கள் மாளிகையும் காணாத இந்த மட நான்கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மட ராஜாக்கள் மாளிகையும் காணாத இந்த மட நான்கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மட ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாயே சத்துக்கு சொத்தாயே அண்ணன் தம்பி முத்துக்கு ஒன்னாரே அன்பாளை இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாரே முத்துக்கு முத்தாயே சத்துக்கு சொத்தாயே என்ன ஒரு ஆர்வம் என்ன ஒரு மகிழ்ச்சி எங்க இருந்த மண்டைகள்ல காணா மறுபடியும் முடிய வெட்ட போயிருச்சுக்கடா இருக்கிற இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த இடத்துக்கு வரவே அம்மா பக்கம் அப்பா பக்கம் இந்த சொல்லில எங்கேயும் வச்சுக்கிறாரு என்னமாடா அதையும் கட்டவா வச்சுட்டு நான் போறேன் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வர எப்படிமா இருக்கு நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் முருகாண்டி என்னை பார்க்க மறந்துட்டீங்களே என்ன விஷயம் என்னை இல்ல மச்சான் மறந்துடுறேன் அப்பப்ப நீங்க எனக்கு மச்சான் எடுக்கிறத நீங்க என்னை பார்க்காம கீர்த்தத்தையே மறந்துட்டீங்க போங்க இல்ல அப்ப என்னை பார்த்ததுமே கீர்த்தத்தை மறந்துட்டீங்க ஆமா இருக்கட்டுங்க இருந்தாலும் இப்ப இடத்துல எப்படிமா இருக்கு ஆரோண்டு என்ன பேப்போஸ் தெரிச்சு போவேன் இருக்கட்டுங்க நாங்களும் காட்டுக்கு காவலுக்கு போறோம் காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என் மனசுல உள்ள ஆசை சிவரெளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு இருக்கிட்டு பாடுறையா இந்த மனசு சிவரெளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு பாடுமா இந்த மனசு
மனசு அது சரி. இருந்தா ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? அம்மா பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அம்மா மட்டும் பார்க்கணும், அப்பாவையும் பார்க்கணுமே. அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னாரு, அம்மா 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 என்ன அழகு என்ன அழகு ஆத்தாடி. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்ததே நம்ம இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. இப்படி தானே நேத்து சொல்லியிருப்பீங்க? கண்டிப்பா இல்ல சத்தியமா நேத்து சொல்லல. ஆமா, எத்தனை பெண்கள் இருந்தாலும் எத்தனை தோழிகள் இருந்தாலும் என்னுடைய உயிர் தோழி நீங்க தான் இல்லையா? ஆமா கண்டிப்பா. எதுக்காக கூப்பிட்டீங்க, என்ன காரணம்? அப்பா உடனே உங்களை அழைத்தார். என்ன வெண்ண என்ன என்னன்னு கேட்டேன். நம்ம எல்லாம் கேட்டு எங்கேயோ போகணும்னு அப்பா சொன்னாரு. எங்கேங்கிறத மறந்துருக்கேன். அப்பா வந்திருக்காரு. வந்திருக்கிறார். உடனே கூப்பிடுங்க. நைனா இன்னும் படுக்கலையா அவரு? அன்புமகனே, வாடி வாடியாக நாடகுலை வந்து தேரும் புகழும் வந்திருக்கின்றாய். ஒரு வாழ்க்கை 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 நம்முடைய குலக்குட முருகனுக்கா செஞ்சனையும் நம்மளுடைய கடந்தையும் வச்சிருக்கின்றோம்.
அத்திணைக்கதைகள் அன்னம் பிடிக்கும் தருவாயில் உள்ளன. ஆகியவை நம்மளோட குலவழக்கப்படி அங்கே சென்று திணைக்காவல் புரிய விடுவாமா. திணைக்காவலுக்கு போகணும். நாம எடுத்த போறோம்னா கூட வராங்களா? தோழிகள் அண்ணன் சொல்லிடுறாங்க. ஏன் என்னை தனியா அனுப்ப மாட்டீங்களா? அவ்வளவு நம்பிக்கை மேல பயம். அதான் துணைக்கு அங்க போய் எப்படி காவல் பார்க்கணும்? பலனை வச்சு கொடுப்பேன். பழமையினுடைய கதைகள் சொல்லி ஆடலம் சொல்லி வானம் பாடி பறவைகளை கலந்தாலே விட்ட வேண்டும். அப்படியா? எப்படி வரட்டும்? பரிசோதனைக்கு கொண்டு செல்லும். அவரையும் தூக்க முடியலவா? விடலையா? தூக்கணும். அப்படிதான். இவர் மயிலே தூக்க இவரை தூக்கிறது பெரிய விஷயமா? உங்களே தூக்குவேன். நீ நினைச்சா தூக்கிடுவேன். மகளை வச்சுக்கிட்டு இப்படிதான் பண்றதா? இந்த கட்டி பிடிக்கிறதுக்காண்டி இந்த வேஷமே. அப்பா அப்பாவா? அதெல்லாம் மறந்து காவலுக்கு போக சொன்னது என்னைய? இந்த பிள்ளையோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? ஏன் புரியலையே? அப்பா சரிப்பா, அப்படியே சென்று வருக, விழுந்து வருக. எங்க அப்பா உனக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்கிறேன், உங்க அப்பாவை நீங்க வெறும் தேனும் தினையும் மட்டும் தான் சாப்பிடுறீங்களா? இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? என்ன காரணம்? ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்டிம்மா இருக்கீங்களா? ஏன் உனக்கு இவ்வளவு பொறாம? இல்லாத விஷயத்தை தான் நினைச்சு பொறாம முடியும். ஆமா ஆமா. அதனால வேற என்ன கிடைக்கணுமா? யார் யார் போறோம்? நீங்க நானு. அப்புறம் இன்னொருத்தி வராமா? இன்னொருத்தி ஆட்டி அழைச்சவளே 52 வீட்டை கடத்தவளே. வரும்போது நம்ம 2 பேர் மட்டும் தானடி வந்தோம். வண்டியில நம்ம 2 பேர் தான் வந்தோம். நம்மளை விட்டு தனியா ஒருத்தி வந்திருக்காங்க. அவ பேர் என்ன? அவ பேர் என்னமோ ராதாவா? ராதா.
ராதா நீ எங்க போனாலும் விட மாட்டா அப்படியே ராதா. எப்படி இருப்பா அது? ரொம்ப அழகா இருப்பா. அழகா இருப்பா. ரொம்ப அழகா. நிஜமா? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. நிஜமா தானே? சரி அதெல்லாம் இருக்கட்டும். அகத்தில் அழகு முகத்தில் தெரியும், முகத்துல தெரியுது. அடேங்கப்பா. அகத்துல என்ன இருக்கு? அகத்துல என்ன இருக்கு? மூக்கு மொழி எல்லாமே அது முகத்துல இருக்கும். உள்ள என்ன இருக்கு? உள்ள வந்து நானா உங்களை வச்சு என்ன பண்றது? பாவி அப்ப நான் இல்லையா? அண்ணன் இருக்காரு. எங்க அண்ணன் 7 பேர் இருக்கிறாரு. எந்த அண்ணன்? இவ்வளவு பெருசா இருக்கும்போது தெரியல 7 பேர் அங்கேதான் இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் தானே காதலிக்கணும். இல்லம்மா, அது அந்த காலம். ஒரு ஆளை காதலிக்கிறோம்னு வைங்க, அந்த ஆளை ஏமாத்திட்டு போயிட்டா எவ்வளவு வேதனை இருக்கு. அதை காட்டிலும் ஒரு கொடிய ஒரு நரக வேதனை எதுவுமே இல்லை. காதலிக்கிறவன் ஏமாத்திட்டேனாக்கா. அதனாலதான் இப்ப நான் சுதாரிச்சுக்கிட்டேன். ஒரு ஆளை காதலிக்கவே கூடாது. 7 பேரை காதலிப்போம், 7ல 1வது பாஸ் ஆகாம போகுது. அந்த ஒரு தைரியத்துல தான் இருக்கேன். அந்த வேலை எங்க அப்பாவையாவது விட்டு வச்சு. இல்லம்மா, ஓவர் டைம் ஓட்டி எல்லாம் உங்க அப்பா வச்சுதான் பாத்துப்பீங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. எந்த அண்ணனை காதலிக்கிறீங்க? 7 அண்ணன் தான் சொல்லிருக்கேன். வாரத்துல எத்தனை நாளுமா? ஆமா 7 நாள். 7 நாள். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 7 நாளைக்கு 7 பேரை காதலிக்கிறேன். மோத வச்சவன் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தான் காதலிப்பேன். யாருமே உண்மையா காதலிக்கல. உண்மையா அப்படிலாம் இல்லம்மா. யார் என்ன உண்மையா காதலிக்கிறாங்களோ அவங்க உண்மையா நான் காதலிப்பேன். அம்மா, ஒரு பழமொழி, ஒரு விஷயம் இருக்கு. நம்ம காதலிக்கிறத காட்டியும் நம்மளை காதலிக்கணும் அவங்க. அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். இது அவங்களுக்கு பொருந்தாது இல்ல? ஆமா, அது உண்மைதே. அதே மாதிரி அவங்க சேர்க்கிறேன் என்ன. அதனால உன்னை பார்க்கும் பொழுது கோவமா இருக்கா, கடுப்பா இருக்கா, இல்ல வருத்தமா, அதுக்கும் மேல ஆத்திரமா இருக்கா? சுக்கனுக்கு வாச்ச சுந்தரியே, சுக்க பொண்ணில் வார்த்த பங்கிரியே. சுக்கனுக்கு வாச்ச சுந்தரியே, சுக்க பொண்ணில் வார்த்த பங்கிரியே. சுக்கனுக்கு வாச்ச சுந்தரியே, சுக்க பொண்ணில் வார்த்த பங்கிரியே. பலிக்காம விடாது போலயே. சரி உள்ள போய் பூஜை கடை ஏற்பாடு தூக்கமே வரலமா. பூஜை கடை ஏற்பாடுகளை பாக்கட்டுமா? அவ யாரு? ராதா. ஆமா, அந்த ராதா வந்து அப்படி போயிட்டு வரீங்க. வருவா ஒட்டி இங்க இருப்பா தம்பி. இன்ன வரைக்கும் உங்க 4 வரி அப்படி இப்படி பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களை மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லாரும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சக்காலத்தி வருவா, அது இது அப்படி இப்படி காட்டி அம்புட்டு வேத்தி வளைச்சு போட்டுருவா. பாடி ஊரை எடுத்தவளே